டோர்னமெண்டோட முதல் குவார்டர் ஃபைனல் மேட்ச் கர்வாக்குறிச்சி பதான் பாய்ஸ் வெர்சஸ் தென்னமநாடு. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க தென்னமநாடு. 3 ஓவர் மேட்ச், 3 பவுலர் யூஸ் பண்ணணும், பவர் பிளே எதுவும் கிடையாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூர்யா ஸ்ட்ரைக்கில், மேன் டு வாட்ச் அவுட் ஃபார். போன மேட்ச் இவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருந்தார் லெஃப்டி பேட்ஸ்மேன். ஓப்பனிங் பவுலர் திவாகர். ஃபர்ஸ்ட் பால் பேட்ல ஆடி இருக்காரு, கேப் பிளேயர் பார்த்தா வந்துட்டாருங்க. ஐயோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஏமாத்திருச்சு. கரெக்டா வந்தாரு. இன்னைக்கு நிறைய சேவ் ஒரு பண்ணியிருந்தாரு டீமுக்காக. முதல் பால் பவுண்டரி இங்க சூர்யாக்கு. எக்ஸ்ட்ரா பேஸ், டாஸ் பால் வெல் வித் இன் தி லைன். 4 more remaining. பேஸ் ஏத்தி போட்டிருக்காரு. ஒரு ஃபீல்ட கிளியர் பண்ணா போதும், அதைத்தான் பண்ணிருக்க அந்த பந்து. சேஸ் சேஸ், பார்த்து தடுத்து கொடுத்துட்டாரோ. அம்பையர்ஸ் கால். விக்கெட்டு, எந்த லெஃப்டோட விக்கெட்டுக்கு எதிர்பார்த்தாங்க, லெஃப்ட் விக்கெட் கிடைச்சிருக்கு ரன் அவுட்ல. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கி ஸ்டேக்ல தான் போக பார்த்தாங்க. டீப்புக்கு பேருக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட போனாலும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கரெக்டா பவுண்டரி எட்ஜில். நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் ஸ்டேக்ல பாஸ்தா ஸ்கிட்டியா பாடியில் பட்டுச்சு. ஏண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7, 1 விக்கெட் விட்டுருக்காங்க கர்வாக்குறிச்சி பத்தான் பாய்ஸ். செகண்ட் நியூ பவுலர் விஸ்வா. குத்தி போட்டாங்க, பிளாட் அடிக்கப்பட்டாரு. சரியா கனெக்ட் பண்ண முடியல. மேல் பகுதியில் பட்டுச்சு. உள்ளாடுறப்ப பிளாட் அடிக்கிறப்ப விக்கெட். டூ டவுன். நியூ பேட்ஸ்மேன் ராகுல் ஸ்டேக்ல. போன பால் வைடு. ஏறி போய் அடிச்சாரு. பேக்கப் கால் வந்தாங்க. போன பால் டாட்டு. லென்த்தில் போட்டாரு, இப்போ ஃபுல்லராக போட்டாரு. ஒரு ரன். போன பால் வைடு. மேலே பட்டிருக்கு, லெக் பை உண்டு, ஓட விடலை. 1 more remaining ஓவரில். எங்கே போச்சுன்னே தெரில. 2 ஓவர் முடியல, 12 ஸ்கோரு, 2 விக்கெட் விட்டுருக்காங்க கர்வாக்குறிச்சி பத்தான் பாய்ஸ். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் 10 நியூ பவுலர் கௌதம். குத்தி போட்டாங்க. போன பால் வைடு. 5 யார் விக்கெட் கீப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்தால் விரட்டினா பிடிப்பாரு. ஏன்ங்க எடுக்கவே இல்லை வந்த முக்கியமான விக்கெட்டு. ராகுல வச்சு டாட்டு போட்டு விக்கெட் அழியிருக்காங்க. ப்ரெஷர் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் டைம் ஆச்சு, லைட் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் தீபன் ராஜ். டாட்டு சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மோர். எல்லா வாலும் குத்தி போட்டிருக்காரு. டாட்டு. டார்கெட் டிசைடிங் பால். ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்கு. கைக்கு ஒட்டி போச்சுங்க. வேலைக்கு பக்கத்தில் போச்சு, ஃபாஸ்ட்டாக போச்சு. எனக்கு தெரிஞ்சு பவுண்டரி போயிடும். இப்போ பவுண்டரியா மாறி இருக்கு. நிறைய பால் போட்டு டாட் போட்டிருக்காங்க. டார்கெட் 19 ரன் தென்னமநாடுக்கு. இந்த லாஸ்ட்டாக ஒரு பால் 4 போச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 4 ரன் ஏதோ பெரிய கேம் ப்ளே பண்ணிருமோ தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைட் ஃபெயிலியர். 6 கிட்டத்தட்ட 6:30 மேலே ஆகுது. டாஸ் போகிறப்ப சொல்லிட்டு தான் போட்டாங்க, கண்டினியூ மேட்ச் தான், ரீமேட்ச் கிடையாது, எப்போ மேட்ச் ஸ்டாப் ஆனாலுமே. விஸ்வா ஸ்டேக்ல ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கி போட வந்திருக்காங்க. 18 பந்துகளுக்கு 19. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு. ட்ரை பண்ணி பார்த்தாரு, விக்கெட் போட்டு விக்கெட் அழிட்டாங்க. தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறுகிறார் சிறந்த நியூ பேட்ஸ்மேன் திவாகர் ஸ்டேக்ல. பிளேட் க்ளோஸ். ஆள் வச்சு போட்டாங்க. இப்போதான் வைன் லேங்கில் இருந்தவரை ஷார்ட் கொண்டு வந்தாங்க. சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கௌதம் ஸ்டேக்ல. இப்போ விக்கெட்டு, மீண்டும் விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்ல. ஹைட் ஓவர் காட்டன் போல்ட் எடுத்திருக்காங்க. 2 போல்ட், 1 காட்டன் போல்ட், 3 விக்கெட் இங்க விக்கிக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்ல விக்னேஷ். குத்தி போட்டிருக்காங்க. சூர்யா பக்கம் போயிருக்கு. கரெக்டாக ஸ்கொயரில் சிங்கிள்.
ரெண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கி ஓவரில் 2 ரன் கன்சீட் பண்ணி 3 விக்கெட்டை பிடிச்சிட்டு போயிருந்தாரு. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் கார்த்தி. முதல் பால் வைடு உள்ளாரா போட்டாங்க. அங்கேருந்து கலெக்ட் பண்ணி அடிக்க பார்த்தாரு. புறமால் நோ பால். லெஃப்ட் சைடில் எக்ஸ்ட்ரா ஃபீல்ட் வந்தாங்க. ஃப்ரீ ஹிட் டாட் ஃப்ரீ ஹிட் டாட் இங்கே குத்தி போட்டாங்க. திருப்பி இருக்காரு. சூர்யா விட்டு விலகி போயிருக்கு இந்த பந்து. 4 ரன். ஃபுல்லர் பால் கரெக்டாக சூர்யா இருக்க பக்கம் ஸ்கொயருக்கு போயிருக்கு. லேட்டா பட்டுச்சு. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். நேர்ல பிடிக்க பார்த்தாரு. அடுத்த பேட்ஸ்மேன் விரைவாக இறங்குமா. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் அருண் மீண்டும் ஒரு லெஃப்ட் அமைச்சிருக்காங்க. லாஸ்ட் பால் அங்க வச்சாரு. பேட்டை வச்சாரு. த்ரூ எக்ஸ்ட்ரா கவர் தடுக்க வந்தார் ராகுல். ஒன் மோர் மீனிங். அந்த முக்கியமான ஒரு பந்தை டாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. 2 ஓவர் முடிவில் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. 11 ரன் ஆடி இருக்காங்க தென்னமநாடு. லாஸ்ட் ஓவர் போறதுக்கு கவி நியூ பவுலர். 6 பாலுக்கு 8 தேவை. பேட்ல ஆடி இருக்காரு. செகண்ட் பால் 5ல் 7 தேவை. குத்தி போட்டிருக்காங்க. ஆள் வச்சு போட்டிருக்காங்க. 4க்கு 6 தேவை. ஃபோல்டர் 1 அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். ஆஃப் ஸ்டம்ப் க்ளோஸா ஒரு டாட். லாஸ்ட் ஓவர்ல 2 பால் இந்த பேட்ஸ்மேனுக்கு அங்க தான் போட்டுருந்தாங்க. 3க்கு 6 தேவை. லாஸ்ட் பால் நேர்ல அடிச்சிருக்காரு. மிஸ்டேக் பண்ணிட கூடாது. மிஸ்டேக் பண்ணல. போன பால் வைடு. 2ல் 4 தேவை. குத்தி போட்டிருக்காங்க. கேட்ச் கேட்கணுங்க. ஏன் படத்தை பார்த்தீங்க பிடிச்சிட்டாரு அப்படின்னாரு அவரு கையை காட்டி. சூர்யா கேட்ச் எடுக்க முக்கியமான ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. நான் சொன்னேன் அந்த கடைசி பால்ல போய் நிக்குது. ஒரு பாலுக்கு 4 தேவை. அந்த 4 ரன் வந்து கடைசியா நிக்குது. இப்ப நியூ பேட்ஸ்மேன் செக்ல போன பால் வைடு. ஒரு பாலுக்கு 3 தேவை. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. கேட்ட பிடிச்சிருக்காங்க. மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. அந்த கடைசி பால் த்ரில்லர்னு சொல்லலாம். கருவாக்குறிச்சி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. கருவாக்குறிச்சி பதன் பாய்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. கம்மியா வரப்ப கடைசி பால்ல எப்ப 4 போச்சோ அது ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கருவாக்குறிச்சி பதான் பாய்ஸ் குவார்டரை ஜெயிச்சு பிரைஸ் ரவுண்டுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக